லீடர்ஷிப் டாப்பிக்கில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ மேனேஜர் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மைக்ரோ மேனேஜர் எப்படிப்பட்டவங்க, எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஏரியாவில் அவங்க எப்படி நமக்கு சேலஞ்சஸாக இருப்பாங்க. அவங்க இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல ஒர்க் பண்ணவே முடியாது, அவங்க இருக்க தான் செய்வாங்க. காரணம் என்னென்னா, அவங்க இன்செக்யூரிட்டிஸாக இருக்கும், இல்லை கல்ச்சர்லி புவர் கைஸாக இருக்கும். இன்செக்யூரிட்டிஸில் அவங்க இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ரிப்போர்ட்டிங் மூலமாக பண்ணி நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மைக்ரோ மேனேஜர் சப்போர்ட்டிவ் மேனேஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனால் மைக்ரோ மேனேஜர் கல்ச்சர்லி புவராக இருக்கும்போது அவரை நம்ம சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம்? அப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மைக்ரோ மேனேஜரை எப்படி சப்போர்ட்டிவ் மேனேஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. மைக்ரோ மேனேஜர் இன்செக்யூரிட்டியால் இருக்காரு அப்படின்னா அவரை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் சப்போர்ட்டிவ் மேனேஜராக. கல்ச்சர்லி புவர் கையாக இருக்காரு, சரியான நேர்மையான இன்டெகிரிட்டி இல்லாத ஆனஸ்ட் இல்லாத பர்சனாக இருக்காரு அப்படின்னா அவரை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ மேனேஜர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்காக இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டிங்காக இருப்பாங்க, லிமிட்டெட் டெலிகேஷனாக இருப்பாங்க. எல்லா ஒர்க்கையும் உங்களுக்கு டெலிகேட் பண்ண மாட்டாங்க. மெயின் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணுற மாரி அவங்க நேம் வர மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம எம்பவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. லேக் ஆஃப் ட்ரஸ்ட், நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. டிசிஷன் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் இருக்கிறவங்க எல்லாருமே பியூர் மைக்ரோ மேனேஜர். மைக்ரோ மேனேஜர் இஸ் எ லீடர் who overly supervises and control every aspect of their employees' work instead of empowering them to work independently. ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக நம்மளை ஒர்க் பண்ணாமல் நமக்கு சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எம்பவர்மெண்ட் 100% கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீடமாக நீங்கள் ஒர்க் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக். சரி, 5 ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணும்போது, லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியில் 5 நம்ம சொல்லும்போது 5 ஸ்ட்ராட்டஜி, 5 டெக்னிக்ஸ், 5 டூல்ஸ் மெத்தேடு நம்ம ஆர் யூஸிங் வித் மைக்ரோ மேனேஜர்ஸ். இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம அவங்கள சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். நம்ம நல்ல திறமையாக வேலை செஞ்சு அவங்களுக்கு கன்சிஸ்டன்ஸ்லி நம்ம ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களோட ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகும், அவங்க இன்செக்யூரிட்டி ரெடியூஸ் ஆகும், அவங்க நமக்கு நம்பகத்தன்மை, நம்ம மேலே ட்ரஸ்ட் அவங்களுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ரெண்டாவது டூல்ஸ் என்னன்னா, ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்ட் அப்டேட்ஸ். நம்ம நல்ல ஒரு வெல் ஆர்கனைஸ்டு வீக்லி நம்ம கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறோம். டெய்லி அண்ட் வீக்லி ப்ரோக்ரஸ் நம்ம அவருக்கு அப்டேட் பண்ணுறோம். ஷார்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், நம்ம அடிக்கடி போய் அவரை சந்தித்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம். அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கோம், அவருக்கு ஒபீடியண்ட்டாக தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அவரை மீறி நம்ம எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகணும். கிளியர் மெஷர், கிளியர் மைல்ஸ்டோன்ஸ், நம்ம இந்த வீக்கில் இந்த டேயில் நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லி அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது. ஸோ திஸ் இஸ் செகண்ட் டூல்ஸ். ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளியர்லி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட ரோல் என்ன, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எப்படிங்கிறத அவருக்கு கரெக்டாக புரிய வைக்கணும். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட், யாருக்கு யார் ரெஸ்பான்சிபிள் ஆனவங்க, எந்த விஷயத்துக்கு எந்த வேலைக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக அவர்கிட்ட பேசணும். டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார், நீங்கள் தான் முடிவெடுப்பீங்களா இல்லை நானே முடிவெடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறது அவரோட இன்ப்ரெஷன்ஸ் மீட்டிங் பேசணும். எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ், நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன அவுட்கம் இந்த ஒர்க்கில் வரும் அப்படிங்கிறது அவரோட உட்காந்து நம்ம பேசுறது. ஸோ இந்த மாதிரி மூணாவது டூல்ஸு, கிளாரிஃபை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா அவங்க அந்த இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ண மாட்டாங்க. மைக்ரோ மேனேஜர் கூட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் சப்போர்ட்டிவ் மேனேஜராக. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பவுமே மைக்ரோ மேனேஜராக இருக்காங்க, இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் பர்சனை சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட எப்போவுமே ஃபீட்பேக் கேட்கணும். சார் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், சார் நான் என்ன செய்யணும்
அப்படின்னு சஜஷன் தான் கேட்கணும். இல்லை சார் இப்படி பண்ணலாம் சார், சார் இதை இப்படி செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு இதே நம்ம ஃபீட்பேக்கே சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட தான் நம்ம கேட்டு வாங்கணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி, 5th ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் கண்ட்ரோல் இன்டு கொலாபரேஷன். அவரோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவரோட தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அவரோட டிசிஷன் மேக்கிங்க்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க் பண்ணும்போது ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ் ஆன் த கீ டிசிஷன். அவரோட வந்து சார் இதுக்கு நமக்கு தெரியும், டிசிஷன் தெரியும், பல வருஷமா ஒர்க் பண்ணுறோம், நம்ம அடுத்து என்ன பண்ண அப்போ அவர்கிட்ட கேட்கணும். ஷேர் ஐடியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், டிஸ்கஸ் லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவரோட இன்செக்யூரிட்டி போய் சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் 5 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். A micromanager often has a strong commitment and accountability. By building trust and communication, their behavior can evolve from control, guidance and mentorships. அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும். கண்ட்ரோல் இருந்து கைடன்ஸ் கேட்குற மாதிரி, அவரோட மென்டார்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, அந்த மைக்ரோ மேனேஜரோட ஆக்டிவிட்டீஸில் இருந்து நம்ம தப்பிச்சு அவரை சப்போர்ட்டிவ் மேனேஜராக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக உங்கள் ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ட்ரஸ்ட்டு ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஈக்குவல் டு ரெடியூஸ்ட் மைக்ரோ மேனேஜர். இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தணும். நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறோம், அவர் கூட டிரான்ஸ்பரன்ஸாக 1-to-1 பேசுகிறோம், அவரை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன் அவர் கூட நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அவரோட ரெடியூஸ்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். இதுதான் வந்து 5 ஸ்ட்ராட்டஜி. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பில்டு ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். அதாவது கிராஜுவலி தே ரெடியூஸ் எக்ஸசிவ் மானிட்டரிங்கை அப்படியே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அப்டேட். தே ஃபீல் இன்ஃபார்ம்ட் அண்ட் லெஸ் கம்பல்டு டு இன்டர்ஃபேஸ். ஸோ அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ட்ராக்ட் ஆகிட்டோம், கரெக்டாக பண்ணிட்டோம்னா குறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது கிளாரிஃபை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பண்ணுறோம்னா அது இம்ப்ரூவ் ஆகும். ஃபோர்த், ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தட்ஸ் அ ஃபோர்த்து. அவங்களோட பண்ணும்போது this makes them feel involved while still giving you operational freedom. அப்படிங்கிறது அவங்க ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் கடைசி பாயிண்ட், கன்வெர்ட் கண்ட்ரோல் இன்டு கொலாபரேஷன். ஸோ அப்படின்னு என்ன, their focus shifts from controlling task to guiding the team. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னது, ட்ரஸ்ட்டு ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம 3 இம்ப்ரூவ் பண்ணுறோம் அவங்களோட அப்படின்னா அவங்களோட ரெடியூஸ்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்.